நேரத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? இந்த ப்ரமோ பார்க்க நமக்கு அப்படி ஒரு ஆனந்தங்க. இந்த ப்ரமோ நான் எப்படி ஒன்று 10-15 தான் திருப்பி போட்டு பார்த்துருப்பேன். ஏன்னா இந்த ப்ரமோ ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி, பார்வதியும் சரி, திவாகரும் சரி வச்சு செஞ்சுட்டாரு. என்னெல்லாம் கேட்க நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அத்தனை கேள்வியும் கேட்டு விட்டாரு. ப்ரமோ ஃபுல்லாகவே இந்த ப்ரமோ டெடிகேட்டட் ஃபார் பார்வதி அண்ட் திவாகர். அவங்க ரோஸ்டிங்காக டெடிகேட் பண்ணிக்கிறாங்க. செம ப்ரமோ. இந்த ப்ரமோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த ஆபாச குறியீடு அந்த மேட்டர் தான் தூக்கிட்டு வந்தார். ஸோ அந்த மேட்டரில் வந்து பார்வதி அவங்க என்ன நோட் பண்ணாங்களோ, அவங்க எந்த நினைப்பில் அவங்க வச்சுட்டு போனாங்களோ அது என்னவே நமக்கு தெரியாது. பட் அதை பார்த்தோன்னே பார்வதி வந்து இது ஆபாச குறியீடுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி அது வேறு மாதிரி இதெல்லாம் கொண்டு போனாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இது எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபாச குறியீடாக தெரியுது. ஏன்னா அவங்க இருந்த பரபரப்பில், அவங்க இருந்த அந்த சுச்சுவேஷனில் பல வேலை ஆளாளுக்கு ஒரு வேலை சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்க சும்மா அடித்து டெமோ கட்டிட்டு போனாலும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எப்படி அது ஆபாச குறியீடாக தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்படி அதை அந்த விதமாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வச்சு செஞ்சுட்டாரு. அதுவும் இந்த விஷயத்துக்கு இப்படி விஜய் சேதுபதி பேசினா கண்டிப்பாக அரோராவுக்கே பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன இன்டென்ஷனில் அதை கட்டினாங்க, எந்த அப்படி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது, பார்வதிக்கும் தெரியாது. அது சேம் டைம் அரோராவுக்குமே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு ஐடியாவில் கட்டிட்டு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கனியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்து பார்வதி இப்படி போயிட்டு இப்படி பேசினாங்க அப்படிங்கும்போது இது இப்படிலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கலாமோ, இது இப்படிலாம் பேசிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அரோராவை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அது இல்லாமல் வீக்கெண்ட் எபிசோட நமக்கு இப்படி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கொஞ்சமாக தெளிவாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திவாகரை பார்த்து ஆபாச குறியீடு காட்டுறதா அந்த பொண்ணுக்கு வேலையா? இந்த இடத்துல அரோரா பற்றி பேசும்போது கூட விக்ரமோட டாப்பிக்கையும் எடுத்து அட்ரஸ் பண்ணி கூட ஒரு ஆத்தையை போட்டு விட்டாரு. ஏன்னா வந்து ஒரு வக்கர புத்தின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது அத்தனை தடவை சொல்லியுமே கூட இல்லை நான் ஐம் சாரி டு சே திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மறுபடியும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான், நீங்கள் பண்ணதுக்கு பேர் தான் வக்கரம். ஏன்னா அவங்க ஏதோ இன்டென்ஷனில் அடிக்கிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து நீங்கள் வேறு ஆங்கிளில் பற்றி நீங்கள் வேறு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணது, இதுக்கு பேர் தான் வக்கரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கும் சேர்த்து இந்த ஒரே வார்த்தையில் பேசின மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோ ஃபுல்லாகவே பார்வதிக்கு டோட்டல் டேமேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் திவாகர்ட்டையும் கேட்டார், ஏப்பா திவாகர் உனக்கு அந்த அம்மா பிடிக்கும் அப்படிங்கிறது, அந்த அம்மா எதை சொன்னாலும் நீ கேட்பியா, எதை சொன்னாலும் ஆமாம்மான்னு மண்டையாட்டுற, இது தப்பு அப்படின்னாலும் ஆமாம்பா தப்புன்ற, இது சரி அப்படின்னா ஆமாப்பா இது சரி அப்படின்ற, எதை சொன்னாலும் அவங்க சொன்னால் உடனே ஆமாம்மான்னு போட்டு கேட்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரையுமே ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது பேர் தான் வக்கரம். நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். என்ன நியாயம் உங்க மண்டைக்குள்ள? ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட ட்ரெஸ் கூட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்கள் பார்வையில் தான் முதல்ல தப்பு இருக்குது, அவங்க எப்போதான் இருக்கலாம், அவங்க தப்பாகவே இருந்தாலும் சொல்லி நீங்கள் அதை பார்க்குற ஆங்கிளில் தான் இருக்குது, நீங்கள் கரெக்டாக பார்த்தா கரெக்டாக, நீங்கள் தப்பாக பார்த்தா தப்பு அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குற பார்வை சரியில்லை, அது அவங்களோட சுதந்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கே அவங்க என்ன அடிக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சிக்காம அதை நீங்கள் உங்கள் வக்கர பட்சத்தில் நீங்கள் அதை வேறு ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்க சாப்பிடும்போது உங்கள் பார்வை உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே பார்வதியை அந்த சைடில் கண்டிக்கவே முடியாத அளவுக்கு நல்லா கண்டுபிடிச்சு விட்டுட்டாரு. பிரச்சனை பார்வையில் பிரச்சனைங்க, யாரு வக்கரம் இதில்? இவ்வளோ நேரம் விழுந்த டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பார்வதி மட்டும் உள்ள கிடையாது, கூடவே சேர்ந்து திவாகரும் சேர்ந்து தான் விழுந்துச்சு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தான் எதை பண்ணாலும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்வை எதை பண்ணாலுமே திவாகர் அதுக்கு சேஞ்சாக தான் அடிப்பார், ஆமாம் தான் சொல்லுவார், அது சப்போர்ட் தான் பண்ணுவார். அந்த பிரச்சனை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அது உண்மையோ பொய்யோ, அது சரியோ தப்போ, எப்படி இருந்தாலும் பார்வதி சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி தான் திவாகர் பேசுவார் இல்லையா. ஸோ அதனால் இந்த ப்ரமோ ஃபுல்லாகவே திவாகர் தான் கூட வச்சு செஞ்சார். கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்னா அது அதான் நிறுத்திக்கணும், அது பிடிச்சது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எதை சொன்னாலும் சரின்னு சொல்லக்கூடாது. முதல்ல பிடிச்சிங்க அப்படின்னா அவங்க சொன்ன தப்பையும் சுட்டி காட்டணும், அந்த அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் சொல்லி காட்டாரு. ஸோ இந்த ப்ரமோ ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. அண்ட் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் போட்டு விடுங்க. திவாகர் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னால் இதான் நிலைமை.